இந்த ப்ரஷ்ஷை வந்து இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது இப்படி நல்லா இப்படி மெதுவாக விரிங்க. இப்படி விரிச்சதுக்கப்புறமா இந்த ப்ரஷ்ஷை மெதுவாக இப்படி வெளியே நீங்கள் இழுத்துட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஃப்ளாரோட ஃபஸ்ட்டு பெட்டல் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டு ஒரு ஃபுல் ஃப்ளாரை நீங்கள் கம்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நாம் இந்த ஃப்ளாருக்கு 2வது லேயர் பெட்டல்ஸ் போட போகிறோம். 2வது லேயர் பெட்டல்ஸ்க்கும் இதே கலர்ஸ் தான். ஆனால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு இப்போ டார்க் கலர் இருக்குது இல்லையா, இங்கே லைட் கலர் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரஷ்ஷை வைக்கும்போது ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரோக்கை. அதாவது இங்கே லைட் கலர் வரா மாதிரியும் இங்கே டார்க் கலர் வரா மாதிரி ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் ஸ்ட்ரோக் பண்ணுங்கள். இந்த 2வதாக நீங்கள் போடுற இந்த லேயர் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் லேயரை விட சின்னதாக இருக்கணும். ஸோ இது மாதிரி மெத்தட்லேயே நம்ம ஃபுல்லுத்துக்கும் நம்ம பெட்டல் 2nd லேயர் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பேப்பரை நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணி